ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. எங்கே வந்திருக்கேன்னு இப்போ தெரியுமா? எங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். வீட்டுக்கு வரணும்னு ஒரு மனசு இல்லை, இருந்தாலும் சரி என்ன செய்ய அப்படின்னு வந்துட்டேன். யாருக்கோசரம்னா பிள்ளைக்கோசரம் தான். பாப்பாவை அங்கே இங்கேயும் தூக்கிட்டு அலையக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தால் சரி இதுக்கப்புறம் நம்ம அலையக்கூடாது அப்படிங்கிற இதனால் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே தான் இருக்கார் என் வீட்டுக்காரர். இருந்தால் அவர்கிட்ட வந்து திட்டாத, எதுக்கு திட்டுற, குடித்தாலும் திட்டாத, நேரம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னேன். எல்லாருக்கும் தான் நேரம் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சொன்னேன் வந்து இனிமேல் வந்து என்னை நீ திட்டுனேன்னு நினச்சிக்கோங்க, நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், பாப்பா போட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா நான் வந்து கஷ்டப்படலாம், நான் வெளியே போய் கஷ்டப்படலாம். பாப்பா இதுக்கு நம்ம வந்து கஷ்டப்படுத்தணும்? அவளை ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே தூக்கிட்டு போகிறது அவளுக்கும் கஷ்டம், அவளை தூக்கிட்டு போகிறனால எனக்கும் கஷ்டம், 2 பேருக்குமே கஷ்டம்தான். தூக்கிட்டு அலையிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். முதுகெல்லாம் நமக்கு பெயின், எனக்கு பெயின் ரொம்ப இருக்குது. உடம்புலாம் அடித்து போட்ட மாதிரி அப்படி தூக்கிட்டு அவளையும் ஒரு பக்கம் தூக்கிட்டு பேக்கையும் ஒரு பக்கம் தூக்கிட்டு, ஐயோ சாமி. அதுவும் எங்கேயும் வந்து நமக்கு வந்து வீடும் கிடைக்காது, அது ஒரு மேட்ரா. அப்புறம் ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குல்ல, அங்கே கூட இடம் கொடுக்க மாட்டேங்காங்க. நான் சொன்னேன்ல இதுக்கு முன்னாடி, லேடிஸ் ஹாஸ்டலில் இடம் கொடுக்க மாட்டேங்காங்க. ஏன்னா உங்களுக்கு மட்டும் இடம் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாப்பாலாம் அலௌடு கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லேடிஸ் ஹாஸ்டலில் கூட ஏற்றுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு. ஏன்னா பாப்பா வந்து அழுவா, கத்துவாள்ல, அப்போ மற்றவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல வேலைக்கு போகிறவங்களுக்கு, அதனால் எடுத்துக்க மாட்டாங்களாம்மா சின்ன பிள்ளைங்கள வந்து அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னேன்ல ஏற்கனவே ஒரு வீடியோவில். அதனால் நான் இப்படி சொன்னேன். இவர் வந்து அதுக்கு என்ன சொன்னார்னா, என் வீட்டுக்காரரு, பிள்ளையெல்லாம் இங்கெல்லாம் விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு கட்டன் ரேட்டாக சொல்கிறாரு. ஏன்னா இவங்க அண்ணன் பசங்க இருக்காங்க, அவங்க கொஞ்சம் அவங்களும் சின்ன பசங்க தானே, அதனால் இவளை ஏதாச்சும் தொந்தரவு பண்ணுவாங்க. அப்படி தொந்தரவு பண்ணும்போது நம்ம அந்த பசங்களை வந்து கண்டிச்சா எங்கள் அண்ணன் வந்து கோவப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்னார். சொல்கிறதும் ஒரு வகையில் வாஸ்தவம் தான், பிரச்சனை வரும் தான். அப்போ என்ன பண்ணுறது, இது பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுவாங்க இவங்க, அதையும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. இதுக்கு வந்து கோயிலுக்கு போகிறது நல்லதாக இருக்கும்னு நினைக்கேன். கோயில் குளத்துக்கு போகிறது தான் நல்லது. ஏன்னா நம்ம மீன ராசி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து மீன ராசி. நீங்கள் வந்து நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் கூட நீங்கள் அந்த ராசியை அடித்து போய் பார்த்துட்டு கேட்டுட்டு வாங்க, அதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னு. அதுக்கப்புறம் நான் சொல்கிறதெல்லாம் பொய்யா உண்மையானு உங்களுக்கே தெரிய வரும். கோயிலுக்கு போனால் கொஞ்சத்துக்கு மாற்றம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எங்கேயும் கோயிலுக்கே போகிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த அளவுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு முழிச்சிட்டு அலைய வேண்டியதாக இருக்குது, சுற்றிக்கிட்டே அலைய வேண்டியதாக இருக்குது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து நாளைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து ஆஸ்பத்திரி போகணும். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து வீட்டை வந்து வலிச்சு விட்டுட்டு, சாணி போட்டு வலிச்சு விட்டு, கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை போயிடணும் கண்டிப்பாக. எனக்கு வந்து மாதிரி மனசு வந்து இதாக இருக்குது, எப்படி சொல்கிறது, கனமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. கோயிலுக்கு போனால் கொஞ்சம் மாற்றம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் நாளைக்கு ஆஸ்பத்திரி போயிட்டு செவ்வாய்க்கிழமை வந்து கோயிலுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாப்பா வந்து இங்கே இருக்கா. உங்களுக்கு தெரியுறாளான்னு தெரியல, இருக்கா பாருங்க.
அப்பா மடியில் கிடக்குறா. அப்பா மடியில்.